டேவ் பாடிஸ்டாவின் ஆக்ஷன் எமோஷன் சென்டிமெண்ட் கலந்த படம் தான் ட்ராப் ஹவுஸ். படத்தினுடைய ஓப்பனிங்லேயே பாடிஸ்டா ஜாலியாக பேசிக்கிட்டு ஃப்ரெண்டோட ஒரு டூரிஸ்ட் வேனில் போகிறாரு. பெட்ரோல் பங்கில் நிறுத்திட்டு ஏப்பா பெட்ரோல் இல்லையா அப்படின்னு கேட்க, இல்லைங்க அப்படின்னு சொல்கிறான். யோ போர்டெல்லாம் வைக்க மாட்டீங்களா அப்படின்னு. அது போர்டு என்ன ஆச்சுன்னா அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளாரியே இன்ஃபார்ம் பண்ண வந்தவனை சுட்டுட்டாங்க. படம் இங்கேருந்து விறுவிறுப்பு ஆரம்பிக்குது. பாடிஸ்டா ஒரு டிஇஏ ஏஜென்ட். இவருக்கு பின்னாடி அந்த ட்ரக்கில் இருந்து ஒரு 20 பேர் இறங்குறாங்க. கடன்னு அந்த பெட்ரோல் பங்க்கு உள்ளே போனால் சுரங்கப்பாதை ஒன்று ஆரம்பமாகுது. உள்ளே ஒரு 50-60 அடிக்கு உள்ளே போயிட்டே இருக்க அங்கே பஞ்சாயத்து ஒன்று நடக்க சுற்றியும் பாம் வச்சு சுரங்கத்தை நொறுக்க பார்க்குறானுங்க. தப்பிச்சோம் பொழைச்சோன்ட்டு உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு அந்த சுரங்கப்பாதையிலேருந்து வெளியில் வராங்க இந்த குழுக்கள் எல்லாரும். இதே வேளையில் கல்லூரியில் இங்கே இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் மாதிரியே இவர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் அந்த கல்லூரியில் நண்பர்களாக இருக்காங்க. இந்த சம்பவத்தில் பாடிஸ்டாவுடைய நண்பரும் இறந்து போக அவருடைய மகனுக்கு பெரிய இழப்பு ஏற்படுது. குடும்பத்தோட இந்த நகரத்தை விட்டு அவங்க வெளியில் போகிறாங்க. அதே வேளையில் பாடிஸ்டாவுடைய பையன், உங்கள் டிபார்ட்மெண்ட் அந்த குடும்பத்துக்கு எதுவுமே பண்ண மாட்டீங்களா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வியும் ஒன்று கேட்குறான். அதுக்கு பாடிஸ்டானால் வாயை திறந்து சொல்ல முடியல. பாடிஸ்டா ஒரு பக்கம் ட்ரக் டீலர்களை துரத்திட்டு இருக்க, மறுபக்கம் பாடிஸ்டாவுடைய மகன் நண்பர்களோடு சேர்ந்து ஒரு பிளான் பண்ணுறான். டிஏ ஏஜென்ட்டுகள் எங்கெங்கே தேடிட்டுருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எங்கள் அப்பா மூலிமா எனக்கு தெரியும். அதனால் நாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த ட்ராப் ஹவுஸில் இருக்கக்கூடிய பணங்களை நம்ம ஆட்டையம் போடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஒரு சம்பவத்தில் இறங்கி அங்கே பணத்தையும் தூக்குறாங்க. ஒரு கட்டத்தில் இந்த வேலையை செய்கிறது இவங்க தான் அப்படின்னு டிஏ ஏஜென்ட்டும் போதைப் பொருட்கள் கடத்திட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களும் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ பாடிஸ்டாவுடைய மகனும் நண்பர்களும் என்ன ஆக போகிறாங்க? அப்பா இவங்களை காப்பாற்றுவாரா இல்லை அந்த ட்ரக் ஆட்களை பிடிப்பாரா அப்படிங்கிற ஒரு முக்கோண ட்ரையாங்கல் ஆக்ஷன் சென்டிமெண்ட் மூவி தான் இந்த படம். ஆக்ஷன் அப்படின்னா நம்ம ஹீரோவுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த படத்தில் நிரப்பி வச்சுருந்துருக்குறாங்க. சேசிங் ஆகட்டும், சுரங்கப்பாதைகளை போயிட்டு ஆக்ஷன் பண்ணுறதாகட்டும் அப்படின்னு கலர்ஃபுல்லாக ஆக்ஷனை நிரப்பி வச்சுருந்துருக்காங்க. அதே வேளையில் சென்டிமெண்ட் எந்த ஒரு இடத்துலையும் இந்த படத்தில் ஒர்க் அவுட்டு ஆகவே இல்லை. இதில் யூனிக்கான விஷயம் அப்படிங்கிறது பசங்கள்லாம் சேர்ந்து இந்த கொள்ளை கூட்டத்தில் போய் கொள்ளை அடிக்கிறது தான் அப்படின்னு நான் சொன்னேன்னா நீங்கள் சிரிச்சிருவீங்க. இந்த மாதிரி நிறைய கதையெல்லாம் வந்திருக்கு ராஜா அப்படின்ட்டு. ஸோ ஒரு டைம் பாஸுக்கு இதை பார்க்கணுன்னு முடிவு பண்ணால் இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது தமிழ் டப்பிங்கோட ப்ரைமில் இருக்குது. ஸோ இதே போல் நம்ம சேனலில் மற்ற படங்கள் ரிவ்யூ இருக்குது பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.